Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் சக்கரமல்லூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1972ஆம் ஆண்டு நிறுவிய அரசியல் சாசன முகப்புரை நினைவுத் தூண்கள் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. புதிய கட்டிடத்திற்கு பள்ளி மாற்றப்பட்டதை அடுத்து பழைய கட்டிடம் இடிக்கப்பட்ட போது நினைவுத் தூண்களை பராமரிக்கவில்லை என கூறப்படுகிறது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு அரசியல் சாசன முகப்புரை நினைவுத் தூண்களை பாதுகாத்து இடமாற்றம் செய்ய பொதுமக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து உபரி நீர் திறப்பு காரணமாக காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டுக்கொண்டு வெள்ளம் செல்லும் நிலையில் சலவை தொழிலாளர்கள் ஆபத்தை உணராமல் ஆற்றில் இறங்கி துணிகளை துவைத்து வருகின்றனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்ததுடன் நிற்காமல் உயிரிழப்பை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டுமென மக்கள் வலியுறுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் பம்மம் பகுதியில் அரசு பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதியதில் சிறுவர்கள் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த 24ஆம் தேதி இரவு நடந்த விபத்தில் 2 சிறுவர்கள் உயிரிழந்த நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து சிசிடிவி காட்சிகள் விபத்தின் உண்மை நிலையை அம்பலப்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே கார் கர்நாடக மாநில அரசு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். காரில் சென்ற பாலகிருஷ்ணன் என்பவர் முன்னால் சென்ற லாரியை முந்திச் செல்ல முயன்ற போது கர்நாடக மாநில அரசு பேருந்து மீது மோதியது. இந்த விபத்தில் பாலகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவரது நண்பர் சரவணகுமார் படுகாயமடைந்தார். அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையில் இருந்து உபரி நீர் திறந்து விடப்பட்டதில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் 65க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் நகராட்சி திருமண மண்டபம் மற்றும் நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அபாய காலங்களில் வேலைக்கு செல்ல முடியாத தங்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். சென்னையில் 2 மாதங்களில் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் அடையாறு கால்வாய் சீரமைக்கப்படாமல் உள்ளதாக காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வரதராஜபுரத்தில் உள்ள கால்வாயில் ஆகாய தாமரைகள் செடி கொடிகள் நிறைந்தும் கழிவுகள் குவிக்கப்பட்டுள்ளதாலும் பருவமழையின் போது வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துவிடும் ஆபத்துள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்தனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு கடந்த 4 ஆண்டுகளாக தங்களை வெள்ளத்தில் தத்தளிக்க விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி கதவணைக்கு திங்கட்கிழமை காலை நிலவரப்படி 98,934 கனஅடி உபரி நீர் வந்து கொண்டிருந்ததை தொடர்ந்து கரையோர பகுதி பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாசனத்துக்காக மாயனூர் கதவணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.